வணக்கம் நண்பர்களே, கோர்சஸ் இன் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். போன கிளாஸ்ல நாம செலக்ஷன் பத்தி டீடைலா பார்த்தோம். ஒரு கம்பெனிக்கு எப்படி சிறந்த ஆட்களை தேர்ந்தெடுப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நாம வேலைக்கு ஒரு ஆளை தேர்ந்தெடுத்துட்டோம்னு வைங்க. அடுத்த ஸ்டெப் என்ன? அந்த புது எம்ப்ளாயியை கம்பெனிக்குள்ள எப்படி கொண்டு வர்றது, அவங்கள எப்படி பழக்கப்படுத்துறது, இதைத்தான் நாம இண்டக்ஷன்னு சொல்வோம். இந்த கிளாஸ்ல இண்டக்ஷன் பத்தி டீடைலா பார்ப்போம். வாங்க கிளாஸ்க்கு போலாம். 9.1 Introduction. இண்டக்ஷன்ங்கிறது செலக்ஷன் ப்ராசஸ்ல கடைசி ஸ்டேஜ். இண்டக்ஷன் அல்லது ஓரியன்டேஷன்ங்கிறது ஒரு சோஷியலைசேஷன் ப்ராசஸோட ஒரு பகுதி. இது புதுசா வேலைக்கு சேர்ந்தவங்களுக்கு அவங்க ஆர்கனைசேஷனுக்கும் அதோட கல்ச்சருக்கும் ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்க உதவும். இப்போ உலகமயமாக்கப்பட்ட பிசினஸ் என்வாயரன்மெண்ட்ல கிராஸ் கல்ச்சரல் பிஹேவியர் அதிகரிச்சதுனால இண்டக்ஷன் ப்ராசஸ் ரொம்ப முக்கியத்துவம் பெறுது. இண்டக்ஷன்னா ஒரு புது எம்ப்ளாயியை ஆர்கனைசேஷனுக்கு அறிமுகப்படுத்துறது அல்லது பழக்கப்படுத்துறது தான். இண்டக்ஷன் இப்போதெல்லாம் ரொம்ப அதிக முக்கியத்துவம் பெற்றிருக்கு. இது சூப்பர்வைசருக்கும் அவரோட புது சபார்டினேட்ஸ்க்கும் முக்கியம். ஹியூமன் ரிலேஷன்ஸ், ஆட்டிடியூடினல் ஆஸ்பெக்ட்ஸ் அப்புறம் வேலைக்கு சேர்ந்த முதல் சில மாதங்களில் ஏற்படும் அதிக டர்ன்ஓவர் மேல அதிகமான எம்பசிஸ் கொடுக்கப்படுறதுனால சூப்பர்வைசருக்கும் புது சபார்டினேட்டுக்கும் இடையில சிறந்த அரேஞ்ச்மெண்ட் தேவை. இது எம்ப்ளாயி சரி செஞ்சுக்கு அப்புறம் மற்ற எம்ப்ளாயிஸை கோவொர்க்கர்ஸ் ஆக ஏத்துக்க உதவும். இந்த ப்ராசஸ்க்கு உதவ சில ஆர்கனைசேஷன்ஸ் விரிவான ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம்ஸை நடத்துறாங்க. இது ஆர்கனைசேஷன்ல நிலவும் ஒட்டுமொத்த ஆபரேஷன், கல்ச்சர் அப்புறம் ரிலேஷன்ஷிப்ஸை புரிஞ்சுக்க உதவும். 9.2 Objectives of Induction. ஒரு புது எம்ப்ளாயியை அறிமுகப்படுத்தும் போது சூப்பர்வைசர் அல்லது மேனேஜர் கீழ்க்கண்ட விஷயங்களை நோக்கமாக கொள்ள வேண்டும். புது எம்ப்ளாயியை சௌகரியமா உணர வைக்கணும். அவர் வேலையிலும் கம்பெனியிலும் இன்ட்ரெஸ்ட் உருவாக்கணும். வேலை செய்யும் ஏற்பாடுகள் பத்தி அடிப்படை இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும். அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கப்படும் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்புறம் பிஹேவியர் என்னன்னு சொல்லணும். அவருடைய வேலை எவ்வளவு சின்னதா இருந்தாலும் அது ஒரு அர்த்தமுள்ள வேலைன்னு அவர் உணர வைக்கணும். அவருக்கு ட்ரைனிங் ஃபெசிலிட்டிஸ் பத்தி தெரிவிக்கணும். சோஷியல் செக்யூரிட்டி உணர்வை உருவாக்கணும். எம்ப்ளாயி எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கும் கம்பெனி உண்மையிலேயே பே, பெனிஃபிட், ஸ்டேட்டஸ், ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி, ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் growth, இனோவேஷன், கிரியேட்டிவ் ஐடியாஸ் போன்ற விஷயங்கள்ல என்ன கொடுக்குது பட்ச் ஆஃபர் பண்ணுதுங்கிறதுக்கும் இடையில ஏற்படும் இன்கம்பேட்டபிலிட்டினால உண்டாகக்கூடிய ரியாலிட்டி ஷாக்கை குறைக்கணும். 9.3 Induction Process. இண்டக்ஷன் ப்ராசஸ்ல கீழ்க்கண்ட ஸ்டெப்ஸ் இருக்கலாம். டிபார்ட்மெண்ட் ஹெட் புது எம்ப்ளாயியை வரவேற்கணும். டிபார்ட்மெண்ட் ஹெட் புது எம்ப்ளாயியை ஆர்கனைசேஷனல் பிரான்ச் ஹெட் கிட்ட அறிமுகப்படுத்தணும். டிபார்ட்மெண்டல் ஹெட் துறையில உள்ள எல்லா எம்ப்ளாயீஸ் கிட்டேயும் புது எம்ப்ளாயியை அறிமுகப்படுத்தி துறையில நடக்கும் மொத்த வேலை பத்தி விளக்கணும். சம்பந்தப்பட்ட சூப்பர்வைசர் தன்னோட செக்ஷன் யூனிட்ல உள்ள கோவொர்க்கர்ஸ் கிட்ட அந்த வேலை, ஜாப், மெட்டீரியல், மெஷின் பத்தி புது எம்ப்ளாயியை அறிமுகப்படுத்தணும். வேலையின் டியூட்டிஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ரைட்ஸ், ஃபெசிலிட்டிஸ், ப்ரொவிஷன்ஸ், வெல்ஃபேர் மெஷர்ஸ் போன்ற இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும். சூப்பர்வைசர் புது எம்ப்ளாயிக்கு வேலை பத்தின சந்தேகங்களை தெளிவுபடுத்தணும். 9.4 Socializing the new employee. சோஷியலைசேஷன்ங்கிறது ஒரு அடாப்ஷன் ப்ராசஸ். ஒருத்தர் ஆர்கனைசேஷனுக்கு வெளியில இருந்து உள்ள இருக்கிற ஒரு மெம்பரா மாறுறப்போ நடக்கிற அடாப்ஷன் தான் ஆர்கனைசேஷன் என்ட்ரி சோஷியலைசேஷன் சொல்வோம். ஓரியன்டேஷன்ங்கிறது சோஷியலைசேஷனோட ஒரு பகுதி. இது ஒரு புது எம்ப்ளாயியை ஆர்கனைசேஷனுக்கும் அவரோட ஒர்க் யூனிட்டுக்கும் அறிமுகப்படுத்துற ஆக்டிவிட்டீஸை உள்ளடக்கியது. ஆர்கனைசேஷனல் சோஷியலைசேஷன் புது எம்ப்ளாயிக்கு விஷயங்கள் எப்படி நடக்குது அப்புறம் எது முக்கியம்னு சொல்லி அவங்கள ஆர்கனைசேஷனோட கல்ச்சருக்கு ஏத்த மாதிரி மாத்த முயற்சிக்கும். புது எம்ப்ளாயி சோஷனோட முக்கியமான ஸ்டாண்டர்ட்ஸை ஏத்துக்கிறது ரொம்ப அவசியம். மேனேஜர்ஸ் புது எம்ப்ளாயீஸ் அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டி அப்புறம் கிரியேட்டிவிட்டியை எந்த அளவுக்கு தக்க வச்சுக்கிறாங்க அல்லது ஆர்கனைசேஷனோட ட்ரெடிஷன்ஸ் அப்புறம் கஸ்டம்ஸ்க்கு முழுமையா ஏத்த மாதிரி மாறுறாங்கங்கிறத கணிசமா பாதிக்க முடியும். The socialization process. சில எவிடன்ஸ்கள் கீழ்க்கண்ட அசம்ஷன்ஸ் சரியானவைன்னு சொல்லுது. 1. சோஷியலைசேஷன் எம்ப்ளாயி பெர்ஃபார்மன்ஸ் அப்புறம் ஆர்கனைசேஷனல் ஸ்டெபிலிட்டியை ரொம்பவே பாதிக்கும். 2. புது மெம்பர்ஸுக்கு ஆங்ஸைட்டி, பதட்டம் இருக்கும். 3. சோஷியலைசேஷன் ஒரு வேக்யூம்ல நடக்காது, அதாவது சுயமாக நடக்காது. 4. ஆட்கள் ஒரே மாதிரி தான் சரி செய்து கொள்வார்கள். A model சோஷியலைசேஷனை 3 ஸ்டேஜஸ் கொண்ட ஒரு ப்ராசஸாக பார்க்கலாம். ப்ரீ அரைவல், என்கவுண்டர் அப்புறம் மெட்டாமார்போசிஸ். இந்த ப்ராசஸ் புது மெம்பரோட ஒர்க் ப்ரொடக்டிவிட்டி, ஆர்கனைசேஷனோட ஆப்ஜெக்டிவ்ஸ் மேல அவருக்கு இருக்கிற கமிட்மெண்ட் அப்புறம் ஆர்கனைசேஷன்ல அவர் தங்குற டெசிஷன் எல்லாத்தையும் பாதிக்கும். கீழ்க்கண்ட ஃபிகர் இந்த ப்ராசஸை காட்டுது. ப்ரீ அரைவல் ஸ்டேஜ். ப்ரீ அரைவல் ஸ்டேஜ் வெளிப்படையா ஒரு விஷயத்த சொல்லுது. ஒவ்வொருத்தரும் ஒரு சில ஆர்கனைசேஷனல் வேல்யூஸ், ஆட்டிடியூட்ஸ் அப்புறம் எக்ஸ்பெக்டேஷன்ஸோட தான் ஒரு ஆர்கனைசேஷனுக்கு வர்றாங்க. இது செய்ய வேண்டிய வேலை அப்புறம் ஆர்கனைசேஷன் ரெண்டு பத்தியும் தான். பெரும்பாலான ஆர்கனைசேஷன்ஸ்ல செலக்ஷன் ப்ராசஸை ப்ராஸ்பெக்டிவ் எம்ப்ளாயீஸ்க்கு ஆர்கனைசேஷன் பத்தி முழுமையா தெரியப்படுத்த பயன்படுத்துவாங்க. என்கவுண்டர் ஸ்டேஜ் ஆர்கனைசேஷன்ல சேர்ந்ததும் புது மெம்பர்ஸ் என்கவுண்டர் ஸ்டேஜுக்குள்ள வர்றாங்க. இங்க தனிநபர்கள் அவங்களோட வேலை, கோவொர்க்கர்ஸ், பாஸ்
அப்புறம் ஆர்கனைசேஷன் பத்தி அவங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கும் உண்மைக்கும் இடையிலான சாத்தியமான வேறுபாடுகளை சந்திப்பாங்க. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஓரளவுக்கு துல்லியமா இருந்தா என்கவுண்டர் ஸ்டேஜ் ஏற்கனவே கிடைச்ச பெர்செப்ஷன்ஸை மறு உறுதிப்படுத்தும். ஆனா இது பல சமயங்கள்ல நடக்கிறதில்ல. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்புறம் ரியாலிட்டி வேறுபடும்போது புது எம்ப்ளாயீஸ் சோஷியலைசேஷனுக்கு உள்ளாகணும். இது அவங்களோட பழைய அசம்ஷன்ஸ்ல இருந்து அவங்கள விடுவிச்சு ஆர்கனைசேஷனோட முக்கியமான ஸ்டாண்டர்ட்ஸை அவங்களுக்குள்ள கொண்டு வரும். மிக தீவிரமான நிலையில புது மெம்பர்ஸ் அவங்களோட வேலையின் நிதர்சனங்கள் மேல முழுமையா நம்பிக்கை இழந்து ராஜினாமா கூட செய்யலாம். சரியான செலக்ஷன், அதுல ரியலிஸ்டிக் ஜாப் ப்ரீவியூஸ், வேலையை பற்றிய யதார்த்தமான முன்னோட்டங்கள் உட்பட இந்த மாதிரி சம்பவங்களை கணிசமா குறைக்கும். மெட்டாமார்போசிஸ் ஸ்டேஜ், கடைசியா புது மெம்பர் என்கவுண்டர் ஸ்டேஜ்ல கண்டுபிடிச்ச எந்த பிரச்சனைகளையும் சரி செய்யணும். இது மாற்றங்களுக்கு உள்ளாகிறதுன்னு அர்த்தம். அதனால தான் இதை நாம மெட்டாமார்போசிஸ் ஸ்டேஜ்னு சொல்றோம். புது மெம்பர்ஸ் ஆர்கனைசேஷன் அப்புறம் அவங்க வேலையில சௌகரியமா உணரும்போது மெட்டாமார்போசிஸ் முடிஞ்சது, அப்புறம் என்ட்ரி சோஷியலைசேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுன்னு சொல்லலாம். அவங்க ஆர்கனைசேஷன் அப்புறம் அவங்க ஒர்க் குரூப்ஸோட நார்ம்ஸை, விதிமுறைகளை உள்வாங்கியிருப்பாங்க. இந்த நார்ம்ஸை அவங்க புரிஞ்சுக்கிட்டு ஏத்துப்பாங்க. புது மெம்பர்ஸ் அவங்க பியர்ஸ், சக ஊழியர்கள், ஆள் நம்பகமான அப்புறம் மதிப்புமிக்க தனிநபர்களா ஏத்துக்கொள்ளப்பட்டதா உணர்வாங்க. அவங்க வேலையை வெற்றிகரமா முடிக்கக்கூடிய காம்பிடன்ஸ், திறமை தங்களுக்கு இருக்குன்னு செல்ஃப் கான்ஃபிடென்டா, தன்னம்பிக்கையோட இருப்பாங்க. அவங்க சிஸ்டமை புரிஞ்சுப்பாங்க. அவங்க சொந்த வேலைகள் மட்டும் இல்லாம ரூல்ஸ், ப்ரொசீஜர்ஸ் அப்புறம் முறைசாரா வழிகளில் ஏத்துக்கொள்ளப்பட்ட பிராக்டிசஸ் எல்லாத்தையும். கடைசியா அவங்க எப்படி ஈவாலுவேட் செய்யப்படுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அதாவது அவங்க வேலையை அளவிட அப்புறம் அப்ரைஸ் மதிப்பீடு செய்ய என்னென்ன கிரைட்டீரியா பயன்படுத்தப்படும், அவங்க கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கப்படுது, அப்புறம் ஒரு வேலை நல்லா செய்யப்பட்டது, வெல்டன்னா என்ன அர்த்தம்னு அவங்களுக்கு தெரியும். மேலே உள்ள ஃபிகர் காட்டுற மாதிரி வெற்றிகரமான மெட்டாமார்போசிஸ் புது எம்ப்ளாயீஸோட ப்ரொடக்டிவிட்டி அப்புறம் ஆர்கனைசேஷன் மேல அவங்களோட கமிட்மெண்ட்ல ஒரு பாசிட்டிவ் இம்பாக்டை ஏற்படுத்தும். அப்புறம் அவங்க ஆர்கனைசேஷனை விட்டு வெளியேறும் ப்ரொபென்சிட்டிய, நாட்டத்தை குறைக்கும். புது எம்ப்ளாயீஸை சோஷியலைஸ் செய்யக்கூடிய சில ஸ்பெசிஃபிக் டெக்னிக்ஸ்ல மென்டார்ஸ் அல்லது ரோல் மாடல்ஸ், ஓரியன்டேஷன் அப்புறம் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ், ரிவார்ட் சிஸ்டம்ஸ் அப்புறம் கேரியர் பிளானிங் எல்லாம் அடங்கும். வெற்றிகரமான ஆர்கனைசேஷனல் சோஷியலைசேஷனுக்கு வழிவகுக்கும் சில ஸ்பெசிஃபிக் ஸ்டெப்ஸ் கீழ்கண்டவை. 1. ஒரு சேலஞ்சிங் ஃபர்ஸ்ட் ஜாபை கொடுங்க. 2. பொருத்தமான ட்ரைனிங்கை கொடுங்க. 3. சரியான நேரத்துல அப்புறம் கன்சிஸ்டன்ட் ஃபீட்பேக், நிலையான கருத்து கொடுங்க. 4. சோஷியலைசேஷனுக்கு பொறுப்பான ஒரு நல்ல ஃபர்ஸ்ட் சூப்பர்வைசரை தேர்ந்தெடுங்க. 5. ஒரு ரிலாக்ஸ்ட் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமை வடிவமைங்க. 6. புதுசா வேலைக்கு சேர்ந்தவங்களை ஹை மொரேல் உள்ள ஒர்க் குரூப்ஸ்ல சேருங்க. இந்த மாதிரி திட்டமிட்ட சோஷியலைசேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் ஹியூமன் ரிசோர்சஸ் மேனேஜ்மெண்ட் அப்புறம் ஆர்கனைசேஷனல் எஃபெக்டிவ்னஸ்ல மிகப்பெரிய பொட்டன்ஷியல் இம்பாக்டை ஏற்படுத்தும். 9.5 Advantages of induction. இண்டக்ஷன் பண்றதுனால ஒரு ஆர்கனைசேஷனுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. என்னென்னு பாப்போம். 1. முதல் இம்ப்ரெஷன் ரொம்ப முக்கியம். ஒரு நல்ல இண்டக்ஷன்னால எம்ப்ளாயி டர்ன்ஓவர், ஊழியர்கள் வெளியேறுவது குறையும். 2. புதுசா வேலைக்கு வந்தவர் வேலையோட சீக்கிரம் அட்ஜஸ்ட் ஆகிடுவார். இதனால சூப்பர்வைசருக்கு டைம் மிச்சமாகும். 3. எம்ப்ளாயி டிசாட்டிஸ்ஃபேக்ஷன், ஊழியர் அதிருப்தி அப்புறம் கிரீவன்சஸ், குறைகள் குறையும். 4. பிலாங்கிங்னஸ், சேர்ந்திருக்கும் உணர்வு அப்புறம் கமிட்மெண்ட் அதிகரிக்கும். இந்த கிளாஸ்ல நாம ஒரு ஆர்கனைசேஷன்ல இண்டக்ஷனோட ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்புறம் சோஷியலைசேஷன் ப்ராசஸ் பத்தி பார்த்தோம். இதோட புது எம்ப்ளாயியை ஆர்கனைசேஷனுக்கு மறுபடியும் ஓரியன்ட் செய்யவும் வெற்றிகரமான ஆர்கனைசேஷனல் அடாப்ஷன் ப்ராசஸ்க்கும் ஒரு சோஷியலைசேஷன் மாடலையும் நாம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே நண்பா, நண்பி, இன்னைக்கு நாம இண்டக்ஷன் பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு புது எம்ப்ளாயியை கம்பெனிக்குள்ள எப்படி சிறப்பா வரவேற்று அவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுக்கறதுன்னு இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்த கிளாஸ்ல நாம ப்ரொமோஷன் அப்புறம் டிரான்ஸ்ஃபர் பத்தி பார்க்க போறோம். அதாவது ஊழியர்களுக்கு எப்படி பதவி உயர்வு கொடுப்பாங்க, அப்புறம் ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு எப்படி மாத்துவாங்கன்னு டீட்டெயிலா பார்ப்போம். இதுவும் HRMல ரொம்பவே முக்கியமான டாபிக். மறக்காம நம்ம கோர்சஸ் இன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.